1 வீக்ல டெலிவரி வச்சுட்டு ஒர்க் போகக்கூடியவங்களும் இன்னைக்கு இருக்காங்க. நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். போத் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து ஓடினா தான் அந்த குழந்தைக்கு ஏதாவது பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இன்னைக்கு கொண்டு வரப்பட்டாச்சு. ஒரு பக்கம் எஸ் எனக்கு அப்பாடா மெட்டர்னிட்டி லீவ் கொடுத்தா நல்லா இருக்கும்னு யோசிக்க தோணுது. இன்னொரு பக்கம் ஐயோ நான் இதை கேட்க போய் என் வேலை போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது? ஒரு சில இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மெட்டர்னிட்டி லீவ் இஸ் சம்திங். ஒரு வாட்டி நீங்கள் அது ஒரு குழந்தை பெற்றுக்கிறீங்களோ 2 குழந்தை பெற்றுக்கிறீங்க ஸ்பிளிட் பண்ணி எடுத்துக்கோங்க. சில இடத்துல என்ன பண்ணுறாங்க அலாட்டட் லீவ்ஸாக இருந்தாலும் அந்த இடத்துல எல்ஓபியில் போகுது. லாஸ் ஆஃப் பேல இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு அட்லீஸ்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அலோவ் பண்ணுங்கன்னு கேட்கும்போது அங்கேயும் சில சிக்கல் வருது. law says that maternity leave அப்படிங்கிறது which is a mandatory concept மறுக்கப்படுது அப்படின்னா எஸ் தாராளமாக you can approach the court. மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். பல்லவி அவர்களுடைய அந்த வீடியோ கீழே நிறைய ஒரு சில கமெண்ட்ஸ் பார்க்க முடிஞ்சுது. என்னன்னா ஆமால இது எங்களோட பெயின் தான். பிகாஸ் மற்ற சில கண்ட்ரீஸ்லாம் பார்க்கும்போது ஒரு மெட்டர்னிட்டி லீவ் அப்படின்னா வந்து 1 year 2 yearலாம் கூட கொடுக்குறாங்க. பட் இந்தியாவில் ஏன் அதுக்கு அந்த மாதிரி இல்லை, அந்த லா கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கமெண்ட்ஸ் பார்க்க முடிஞ்சுது. ஏன் நம்ம இந்தியாவில் அந்த மாதிரியான ஒரு சிஎஸ் இப்போ இங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னா எஸ் மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அகெயின் அது என்ன ஆகுதுன்னா ஃபிக்ஸேஷன் ஆஃப் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா ஓகே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில இன்ஸ்டிடியூஷன்ஸில் இல்லை ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அங்கே 1 month கொடுக்குறாங்க, ஒரு சில இடத்துல 3 months கொடுக்குறாங்க, ஒரு சில இடத்துல 6 months கொடுக்குறாங்க. ஒரு சில இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மெட்டர்னிட்டி லீவ் இஸ் சம்திங். ஒரு வாட்டி நீங்கள் அது ஒரு குழந்தை பெற்றுக்கிறீங்களோ 2 குழந்தை பெற்றுக்கிறீங்க ஸ்பிளிட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி. இல்லைங்க நான் லாஸ் ஆஃப் பேல இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு அட்லீஸ்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அலோவ் பண்ணுங்கன்னு கேட்கும்போது அங்கேயும் சில சிக்கல் வருது. மேக்ஸிமம் சில பேர் அதை அலோவ் பண்ணுறதுக்கும் ரெடியாக இல்லை. இல்லையா இம்மீடியட்டாக போக வேண்டிய அடுத்த கட்டம் லே ஆஃபாக தான் இருக்குது அந்த இடத்துல. ஓகே ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது லா இஸ் சம்திங் இருக்கு. ஆக்ட் ஒன்று ப்ளஸ் ஒரு கம்பெனியோ இல்லை இன்ஸ்டிடியூஷன்ஸோ ஆர்கனைசேஷன்ஸோ அவங்களுக்குள்ள ஒரு எம்ஓயு வச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ அதன்படி என்ன மாதிரியான மெட்டர்னிட்டி பெனிஃபிட் அவங்களுக்கு கொடுக்க போறாங்கன்றது ஒன்று இருக்குல்ல. இல்லை சி தேர் இஸ் அன் ஆப்ஷன் ஆல்சோ. இப்போ இருக்காங்க எங்க வேலை செய்கிற பெண்களுக்கும் அது மறுக்கப்படுது அப்படின்னா எஸ் தாராளமாக யூ கேன் அப்ரோச் தி கோர்ட். ஓகே அதுக்கு எவ்வளவோ நமக்கு கேஸ் லாஸ் இருக்கு. நமக்கு வந்து ஐ மீன் முன்னாடி இந்த மாதிரி நடந்த சம்பவத்தில் இருக்கக்கூடிய பிரசிடென்ட் கான்செப்ட்ஸ் இருக்கு நமக்கு அந்த இடத்துல. இல்லை பிரசன்ட்ல லா சொல்லக்கூடிய விஷயமே லைக் மெட்டர்னிட்டி லீவ் அப்படிங்கிறது மேண்டேட்டரி ஆஸ்பெக்ட். அது இல்லை அப்படின்னா யூ கேன் அப்ரோச் கோர்ட். இந்த மாதிரிலாம் இருக்கு சிஸ்டம். என் மெட்டர்னிட்டி லீவு கூட எனக்கு கொடுக்கல. ஓகே ஏன்னா இங்கே வந்து லைக் அலாட்டட் லீவ்ஸே இருக்கு இல்லையா. சில இடத்துல என்ன பண்ணுறாங்க அலாட்டட் லீவ்ஸாக இருந்தாலும் அந்த இடத்துல எல்ஓபியில் போகுது, லாஸ் ஆஃப் பேல போகுது இல்லையா. ஸோ இது யாருக்கு அவேர்னஸ் இருக்குது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சொல்கிற விஷயம் என்னென்னா இன்றைக்கி ஒரு லெவலுக்கு பேரண்ட்ஸோட மைண்ட் செட்டு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா குழந்தைங்க பிறந்தாங்களா ஒரு டே கேரில் போட்டுடலாம் கொஞ்ச நாளில். இன்னைக்கு 6 மாதம் குழந்தையெல்லாம் போடுற கான்செப்ட்லாம் இருக்குது இல்லையா. அட்டையாது கொடுத்துல நம்ம சேர்ந்து ஓடணும். விச் மீன்ஸ் ஃபார் த ஃபேமிலி போத் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து ஓடினா தான் அந்த குழந்தைக்கு ஏதாவது பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இன்னைக்கு கொண்டு வரப்பட்டாச்சு இல்லையா. ஸோ இன்னைக்கு அப்படி இருக்கவங்களுக்கு வந்துட்டு ஒரு பக்கம் எஸ் எனக்கு அப்பாடா மெட்டர்னிட்டி லீவ் கொடுத்தா நல்லா இருக்கும்னு யோசிக்க தோணுது. இன்னொரு பக்கம் ஐயோ நான் இதை கேட்க போய் என் வேலை போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கேப் இருக்குது அந்த இடத்துல. பட் லா சேஸ் தட் மெட்டர்னிட்டி லீவ் அப்படிங்கிறது விச் இஸ் அ மேண்டேட்டரி கான்செப்ட். ஓகே அது கொடுக்காம இருக்கவே முடியாது. அப்படி உங்களுக்கு ஏதாவது வரல உங்கள் கம்பெனிஸில் கொடுக்கல அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூ கேன் ஆஸ்க் தெம் த்ரூ யோர் லைக் நீங்கள் ஒரு அஃபிஷியல் மெயில் போட்டு யூ கேன் ஆஸ்க் தெம். இல்லையா யூ கேன் சென்ட் லீகல் நோட்டீஸ். இஃப் தட் இஸ் நாட் லைக் அவங்க எக்ஸப்ட் பண்ணிக்கல எதுவும் பண்ணலன்னா தென் யூ கேன் அப்ரோச் கோர்ட் ஆஃப் லா. அப்ரோச் பண்ணி உங்களுக்கு நான் மெட்டர்னிட்டி லீவ் லாவே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எஸ் தேர் இஸ் அ மேண்டேட்ரி மெட்டர்னிட்டி லீவ் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் இருக்குது. அது ஒரு இடத்த பொறுத்து எவ்வளோ மாதம் அவங்களோட வச்சிருக்காங்கன்றதை பொறுத்து அது சேஞ்ச் ஆகும். அதையும் நீங்கள் சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னா எஸ் பர்சன் கேன் கம் அண்ட் சேலஞ்ச். பட் எவ்வளோ பேர் வர ரெடியாக இருக்காங்க? எவ்வளோ பேருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியும்? நிறைய பேருக்கு இப்படி ஒரு ஆக்ட் இருக்குன்னே தெரியாது. அதுதான் இங்கே வந்து விஷயம். இங்கே எல்லாம் எடுத்துவாங்க குழந்தை பிறந்துச்சா 1 மாதம். ஏன்னா மேக்ஸிமம் அந்த 7th 8th 9th இன்னைக்கெல்லாம் நம்ம பார்த்தோன்னா 1 வீக்ல டெலிவரி வச்சுட்டு ஒர்க் போகக்கூடியவங்களும் இன்னைக்கு இருக்காங்க. நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஓகே ஸோ குழந்தை பிறந்தோடனே 1 monthலையோ 15 daysயோ எடுத்துட்டு அவங்க வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கான்செப்ட் இருந்தால் ஓகே. இல்லையா குழந்தை இன்னைக்கு எத்தனையோ கம்பெனிஸில் அந்த சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ் மூலியமாக தனியாக வந்து பேரண்டல் இதுக்கு குழந்தைய கூட்டிகிட்டு வர அலோவ் பண்ணுற கம்பெனிஸ் எல்லாமே அந்த இடத்துல இருக்காங்க. ஓகே சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ் மூலியமாக அது பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை கம்பெனியே மேண்டேட்ரி இந்த இடத்துல நாங்கள் வந்து ஒரு குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து ஒரு சர்டன் ஏஜ் வரைக்கும் மதர்ஸ் கேன் எங்கேஜ் அவங்களுக்கு எப்போ வேணுமோ அவங்க ஒர்க்கில் பார்த்துட்டு நடுவில் ஒரு 10 or 15 minutes பிரேக் எடுத்துகிட்டு அவங்க பார்த்துக்கலான்ற ஒரு கான்செப்டும் இருக்குது இந்த இடத்துல.
ஓகே, ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. தட் இஸ் விமன் மெட்டர்னிட்டி லீவே எனக்கு இல்லை தெரியாது அப்படின்னா அவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அகெயின் இது ஒரு சில பேருக்கு இது கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்க்கு மட்டும்தானா, ப்ரைவேட் அப்படின்னா ரொம்ப சின்ன ஆஃபீஸ் இருந்தாலுமே இது வந்து அப்ளிகபிளாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இருக்குது. சிஎஸ் மெட்டர்னிட்டி லீவ் அப்படிங்கிறது நான் அதை அகெயின் சொன்ன மாதிரி நம்ம எப்பவுமே பார்க்க போகிறோம்னா ஆக்ட் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். தென் அவங்க பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் ஒரு கம்பெனி என்ன எம்ஓயூ வச்சிருக்காங்கன்றது ஒரு பக்கம். ஓகே, ஸோ அந்த எம்ஓயூவில் மேண்டேட்ரி அதெல்லாம் இருக்கா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. பட் வாட் லா சேஸ் இஸ் தட் எந்த பெண்ணுக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி போகும்போது மெட்டர்னிட்டி லீவ் கிடையாது, கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு எட்ஜ் பாயிண்ட்டுக்கு நீங்கள் தள்ளக்கூடாது அப்படிங்கிறது தான் லா சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இனிமேல் நம்ம விமன் என்ன பார்க்குறோம், மேக்ஸிமம் நம்ம கொடுத்தாலே எதையுமே வந்துட்டு படித்து பார்க்காம தான் சைன் பண்ணுறோம். ஈவன் ஆஃபர் லெட்டர் வருது எது வந்தாலுமே. பட் இனிமேல் அவங்க பார்க்க வேண்டிய விஷயம் அவங்க இந்த ஒரு ஸ்டேஜில் இருக்காங்க, தட் இஸ் மேரேஜ் அண்ட் தென் கம்ஸ் லைக் குழந்தை அந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் போகும்போது தே டூ ஹேவ் ஆல் த ரைட்ஸ் டு கொஸ்டின். ஓகே, ஸோ அதை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாலே அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படும் போது அவங்க வந்து அது ப்ராப்பர் சேனலை வந்து அவங்க அப்ரோச் பண்ணலாம். ஓகே, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. இப்போ லாஸ்ட்டாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம், நிறைய பேருக்கு இந்த ஒரு ஆக்ட் இருக்குது அப்படிங்கிறது தெரியாது. நீங்களும் ஐ திங்க் இந்த மாதிரி என்னென்ன ஆக்ட் வந்து விமனுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. நான் இப்போ சொல்லணும்னா கிட்டத்தட்ட பார்த்தோன்னா நம்ம நிறைய விமன் பற்றி திரும்ப பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம சொல்லிட்டு இருக்கோம் விமனை ப்ரொடெக்ட் பண்ண லாஸ் எல்லாம் இது இல்லைன்னு. பட் ஆனால் விமனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நியர்லி 240 லாஸ் இருக்குது இன் லைக் ஈச் அண்ட் எவ்ரி ஆஸ்பெக்ட். அதே லால பாதிக்கப்படுற மென்களும் தே கேன் லைக் கெட் பெனிஃபிட்டட். இப்போ திரும்ப சொல்லுவாங்க சில இடத்துல வந்து நம்ம பேசும்போது ஆண்களும் பெண்களால் துன்புறுத்தப்படுறாங்க, ஆண்களுக்கும் வந்து அடி உதலாம் வாங்குறாங்க. பட் எவ்வளோ பேருக்கு தெரியும் ஒரு பெண் போடுற கேஸை ஆண்கள் கேன் கண்டெஸ்ட் அந்த இடத்துல. ஓகே, ஆண்களும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், ஆண்களும் கோர்ட்டை போய் அப்ரோச் பண்ணலாம். எவ்வளோ பேருக்கு அது தெரியும்? ஸோ திஸ் இஸ் அ ப்ராப்ளம். இங்கே வந்து எப்படின்னா ஒரு அவேர்னஸே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்துட்டு இன்னைக்கு வந்து மக்களுக்கு வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி ஓகே பார்த்துக்கலாம் விட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு வந்து அவங்களை கொண்டு போய் தள்ளுற ஒரு விஷயமா இருக்குது. அகெயின் மெட்டர்னிட்டி மாதிரி ஃபாதருமே எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு சில ஆஃபீஸ். எக்ஸாக்ட்லி, ஆஃபீஸை தாண்டி எஸ் நான் சொன்ன மாதிரி we do have judgments for that. ஓகே, ஏன்னா ஒரு விஷயம் எப்பவுமே இப்போ நம்ம ஒரு கேஸ் போடுறோம் அப்படின்னா அதை டிசைட் பண்ணக்கூடியது ஒன்று கண்டிப்பாக ஆக்ட் லா என்ன சொல்லுதுன்றது which is a base thing. ஓகே, ரெண்டாவது இதே மாதிரியான ஒரு சினாரியோ ஒரு சம்பவம் முன்னாடி ஏதாவது ஒரு கேஸ்ல நடந்த ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஜட்மெண்ட்டை இந்த பர்டிகுலர் கேஸ்க்கு வந்து நம்ம கோட் பண்ணி ரெஃபரன்ஸாக கோட் பண்ணி we can seek the same. அதே ப்ரேயர் எனக்கு கொடுங்கன்னு நம்ம கேட்கலாம். ஓகே, தட் இஸ் வாட் இஸ் பிரசிடென்ட் கான்செப்ட். ஓகே, ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஏன்னா எப்பவுமே நம்ம ஒரு விஷயம் பார்க்குறோம் அப்படின்னா ஆக்ட் என்ன சொல்லுது, ஆக்டை இன்டர்பிரேட் பண்ணி முன்னாடி நடந்த கேசஸ்ல என்ன சொல்கிறாங்க, இது ரெண்டுமே நம்மளோட கேஸுக்கு நம்ம ரெஃபரன்ஸாக எடுத்துட்டு எஸ் தாராளமாக கேன் அப்ரோச் கோர்ட் ஆஃப் லா. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் us. ரெட் நாட் லங்கை வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட எக்கனாமிக்ஸ் தர்மஸ்ரீ மேம் இருக்காங்க. மேம் வணக்கம். மேம் வணக்கம்மா. மேம் எப்படி சொல்கிறது 2026ஓட ஒரு 2 ஹாப்பி நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் நிறைய டிசாஸ்டர்ஸ் அங்கே இங்கே நடந்துட்டு இருக்கும் போது ஆறுதலாக அடிக்கக்கூடிய ஒரு 2 விஷயம். ஒன்று எல்லாருக்கும் தெரியும், நிறைய மக்கள் எதிர்பார்த்த அந்த ஒரு ஆட்சி. ரெண்டாவது விஷயம், ரொம்ப நாள் கிட்டத்தட்ட இந்த வருஷத்தோட பாதிக்கு வந்துட்டோம். இந்த கோல்டு ரேட் வந்து இப்போ வந்து சமீப காலத்தில் குறைஞ்சிருக்கு. நிறைய மிடில் கிளாஸாக இருக்கட்டும் ஏழை மக்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு குட் நியூஸாக வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு மேம் இந்த விஷயம் நீங்கள் ஆல்ரெடி நிறைய வாட்டி சொல்லியிருந்திருக்கீங்க, இவ்வளோ தூரம் வரைக்கும் போகும், 10,000லாம் போகாது, ப்ராபப்ளி இந்த 12-13 வரைக்கும் நெருங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதான் கிட்டத்தட்ட இப்போ அதுதான் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு மேம். ஸோ எஸ், எதனால் மேம் சடனாக இவ்வளோ டிராஸ்டிக்கலாக குறையறதுக்கு என்ன மேம்? மிக முக்கியமானது இந்த ஈரான் வாருடைய போர் நிறுத்த உடன்படிக்கைகள் வருமா வராதா இப்படிங்கிறதே கடந்த 1 மாதமாக வச்சுருக்காங்க. இன்னும் அதிகாரப்பூர்வமான தகவல் வரல. அதிகாரப்பூர்வமான தகவல் வந்தால் கோல்டு இன்னுமே இறங்கும். ஸோ வராத பட்சத்துலேயே உங்கள் கோல்டு ரேலியை கொடுக்குது. ஒரு நாள் நிறுத்திட்டேங்கிறாரு, அடுத்த நாள் இவங்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. இப்படி நடந்துட்டு இருக்கும்போதே கோல்டு ரேட் இறங்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா. இந்த 2 கண்ட்ரியும் என்றைக்காவது ஒரு நாள் அதிகாரப்பூர்வமாக நாங்கள் வந்து போரை நிறுத்திட்டோங்கிற சொல்கிற நாள் வரும். அப்படி வரும் பட்சத்தில் கோல்டுடைய ரேட் வந்து இன்னுமே குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாசில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.